மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மயிலை வேலு பலக்கு மாணிக்கம் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீது எதிர்க்கட்சியினர் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானது என்றும் அதில் உண்மையில்லை என்றும் தெரிவித்தார். மயிலாப்பூரில் 6000 வீடுகள் கட்டும் பணியில் ஏற்கனவே 3500 வீடுகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வசித்தவர்களுக்கே மீண்டும் வீடுகள் வழங்கப்படுவதால் இதில் முறைகேட்டிற்கு இடமே இல்லை எனவும் அவர் கூறினார். மயிலாப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 6000 வீட்டுக்கு வேண்டிய வேலைப்பாடுகள் நடைபெற்றது. 3500 மேலே கொடுத்துட்டோம். எப்படிப்பட்ட வீடுகள்னா இப்போ இங்கே இருக்கிறாங்கன்னா வீடுனா இங்கே இடிச்சிட்டு இங்கே கட்டி கொடுக்குறோம். இதுதான் முறையை. அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்குறோம், சுற்றியுள்ள என்க்ரோச்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். இதில் முறைகேடு நட வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இதுதான் இன்றைக்கி மயிலாப்பூரில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு. என்னுடைய ஃபஸ்ட்டுக்கு இதுவே தேர்தல் வாக்குறுதியே குடிசையில்லா மயிலாப்பூரை நான் மாற்றுறேன். 10 ஆண்டுகளில் 10,000 வீடுகள் கட்டுவது தான் என்னுடைய இலக்கு. 50% கிராஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.